சௌந்தர்யாவை கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ எஜுகேட்டட் இல்லை, எனக்கு உட்காந்துருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. யார் அது? சத்யா. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க. சத்யா சத்யா சத்யாவா? சத்யா யார்? அந்த சட்டை போடாம சுத்தானா அவனா? எங்க அவன்? படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். அவர் இங்க இல்லங்க. ஷோ பாக்குறது இல்லையா நீங்க? அவர் எலிமினேட் ஆயிட்டாரு. என்ன இப்படி ஆயிருச்சு? அப்புறம் அந்த நோண்டிக்கிட்டும் தடவிட்டும் ஒருத்தன் இருப்பான் அவன் ஜெஃபா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஜெஃபங்க? இல்ல அண்ணே ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ். ஆக்சுவலி எங்க அவன்? எங்க அவன்? இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா இல்ல. நல்லா இல்ல, கிளம்பு. இல்ல இல்ல எங்க போய்ட்டானா? I don't think so. இல்ல நோண்டிட்டு இருப்பான். அதுக்காக புரியுதுன்னா What bro? It's very wrong bro. It's very wrong. நான் எதுவும் ஒரே நிமிஷம் நான் வேற எதுவும் சொல்ல. அதான் ஒரே நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க வெளில பாத்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கோ இல்ல? கேக்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குமா? உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில் கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். பேசக்கூடாது. இந்த லிவிங் ஏரியாக்கு ஒரு மரியாதை இருக்கு. நான் பேசுவேன். என்னடா உன் பிரச்சனை? என்ன இதுக்கு மேல பேசினா வாயை உடைச்சிருவேன். வெளிய வந்து பேசிடுவேன். நான் அது டெக்கரேட் பண்ணா நான் இருக்க மாட்டேன். சரி வாங்க அடுத்தத பத்தி பேசுவோம். உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? இவன் ஒரு மனுஷன்னு குளூர்ல இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கயா. நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு நீங்க தடவிக்கிட்டுன்றதே இப்போ சொல்லவே இல்லை. நீங்க தடவிக்கிட்டுன்னு சொன்னீங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. நான் ஏதோ தப்பு ஜெஃப்ரி ஒருத்தர் இருப்பானே நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு. ஆமா இது ஆமா. ஓட கொய்யா. ஏன் தோத்துக்கிட்டு? ஆனா யார்கிட்ட ஏதோ தப்பா ஏதோ பேர் சொல்லலாம். இல்ல அதுதானே இத பத்தி பேசுங்க நல்லா. டேய் தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இல்ல அப்ப அவனுக்கு தெரியல அது. அவனுக்கு தெரியலையா? இல்ல அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியலையா? நானும் பாத்துட்டே இருக்கறேன். பெரிய லாடு மாதிரி பேசுகிற. அவனுக்கு தெரியலையா? ஏன் அவனுக்கு தெரியல? இருங்க அது அதாவது அவன் பண்றத கேக்கல. ஏத்து போடா. நான் பண்றத மட்டும் கேக்குறீங்கல்ல? ஒரே நிமிஷம் பாருங்க. சாமடி லக்க தான். பைத்தியமா இவன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானய்யா. என்னங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவன் பண்றத கேக்கல. அவன் பண்றத கேக்கல. நான் பண்றத மட்டும் கேப்பீங்களா நீங்க? லூசுடா. லூசு இல்லனே. மென்டல். நான் உன சொல்றேன். நான் கேக்கணும். நீங்க பாத்தீங்க கேக்கல நான் கேக்குறேன் அவ்வளவுதான். ஐயோ கடவுளே இவன் முடிக்க மாட்டான் போலடா. நான் என்னடா பண்ணிட்டேன்? விஷால் நிறைய விஷயம் நீ என்னை பத்தி பின்னாடி பேசின. பின்னாடி தான் பேசிட்டு இருக்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். நான் உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ள என்னை பத்தி நீ எதாவது பேசுறதா என் முன்னாடி நீ தைரியமா பேசு. இது உனக்கு ஓப்பன் சேலஞ்ச் பிக் பாஸ் முடிகிற வரைக்கும். ஓகே? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அப்புறம் ஏதோ பார்த்தேன் லவ் ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ போச்சு. ஆனா எனக்கு தெரியல என்னன்ட்டு. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. பட் ஏதோ லவ் மாதிரி போச்சு அப்படியா? தெரியல ப்ரோ. இருந்தா நான் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். அப்படி ஏதாவது லவ் இருக்கு அது ஓகே ஆகுது. இல்ல அதான் கேக்குறேன். இல்ல இருக்குன்னா நான் அதை நானே வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரியா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது என்ன அது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல என்ன என்ன இது? நீங்க அப்ப யாரை கேக்குறீங்கன்னு ஓப்பனா கேளு. அதான் 2 பேர் இருக்காங்கல்ல. என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? 2 பேர் யார்? ஹர்ஷிகா அன்ஷிதா. அவங்க சொன்னாங்களா அவங்க விசாலால வெளில போங்க. அவங்கள இல்லப்பா நாங்க தானப்பா பாக்குறோம். அவனுக்கு எப்படி தெரியும்? கூடியே இருக்கான். பார்த்துட்டான். நான் உங்களை பத்தி நான் கேட்கல. நான் உன்னை பத்தி கேட்கல. உங்க 2 பேருக்கு என்ன இருக்கு? லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் கேக்குறேன். ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா சொல்ல மாட்டேன். எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ப்ரோ. நிறைய மக்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அந்த ஜால்ராஸ் மேபி 2 பேர் வரலாம். ஸோ நீங்க 2 பேர் ஆல்ரெடி இருக்கீங்க அந்த ஜால்ராஸ் லிஸ்ட்ல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். மேபி அந்த ஷர்ட்லெஸ் கை அப்புறம் அந்த ஜெஃப்ரி பையன் அவங்களும் வரலாம். வராமே போகலாம். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. நான் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டலாமா? அதுதான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. எதுக்குன்னா ஜால்ராஸை வந்துட்டு கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுறதுக்காக தான் வந்தேன். வேற எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பன் கூட இதே மாதிரி தான். போதையை போட்டான்னா போதும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவான் அந்த ஆளு.